ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், உன்னை இங்கே விட்டுட்டு போக எனக்கு பயமாக இருக்குது. உன்னை இங்கே விட்டுட்டு போக எனக்கு பயமாக இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am afraid to leave you here. I am afraid to leave you here. I am afraid. எனக்கு பயமாக இருக்குது. To leave you here. உன்னை இங்கே விட்டுட்டு போக, உன்னை இங்கே விட்டு போக எனக்கு பயமாக இருக்குது. I am afraid to leave you here. So next one. நீ இதை பண்ணுறதுக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை. நீ இதை பண்ணுறதுக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை. இது ரொம்ப ஈஸி, நீ ஈஸியாக பண்ணலாம், நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You don't need to be scared to do this. You don't need to be scared to do this. You don't need to be scared. நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. To do this, இதை பண்ணுறதுக்கு நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. You don't need to be scared to do this. Next one. அவங்க என்னை பற்றி யோசிக்காமல் இங்கே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க என்னை பற்றி யோசிக்காமல் என்னை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They left me here without thinking about me. They left me here without thinking about me. They left me. அவங்க என்னை விட்டுட்டாங்க. They left me here. அவங்க என்னை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. Without thinking about me. என்னை பற்றி யோசிக்காமல் அவங்க என்னை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. They left me here without thinking about me. So next one. நீ ஏன் என்னை இங்கே விட்டுட்டு போக பயந்த? நீ ஏன் என்னை இங்கே விட்டுட்டு போக பயந்த? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why were you afraid to leave me here? Why were you afraid to leave me here? Why were you afraid? நீ ஏன் பயந்த? To leave me here. என்னை இங்கே விட்டுட்டு போக, என்னை இங்கே விட்டு போக நீ ஏன் பயந்த? Why were you afraid to leave me here? Next one. இங்கே இருக்கிறதுக்கு அவ ரொம்ப பயந்தா. இங்கே இருக்கிறதுக்கு அவ ரொம்ப பயந்தா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ அங்கே போனதும் அடிக்கடி எனக்கு கால் பண்ணு. நீ அங்கே போனதும் அடிக்கடி எனக்கு கால் பண்ணு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Call me often once you go there. Call me often once you go there. Call me often. எனக்கு அடிக்கடி கால் பண்ணு. Once you go there. நீ அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு அடிக்கடி கால் பண்ணு. Call me often once you go there. So next one. நீ அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுவியா? நீ அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுவியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will you call me once you go there? Will you call me once you go there? Will you call me? நீ எனக்கு கால் பண்ணுவியா? Once you go there. நீ அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுவியா? Will you call me once you go there? So next one. நான் அங்கே இருந்தப்போ எனக்கு நிறைய கால் வந்துச்சு. நான் அங்கே இருந்தப்போ எனக்கு நிறைய கால் வந்துச்சு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I got lot of calls when I was there. I got lot of calls when I was there. I got lot of calls. எனக்கு நிறைய கால் வந்துச்சு. When I was there. நான் அங்கே இருந்தப்போ எனக்கு நிறைய கால் வந்துச்சு. I got a lot of calls when I was there. So next one. அவங்க கிட்டேருந்து எனக்கு ஏன் எந்த காலும் வரலை? அவங்க கிட்டேருந்து எனக்கு ஏன் எந்த காலும் வரலை? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why didn't I get any call from them? Why didn't I get any call from them? Why didn't I get any call? எனக்கு ஏன் எந்த காலும் வரல? From them. அவங்க கிட்டேருந்து எனக்கு ஏன் எந்த காலும் வரல? Why didn't I get any call from them? Next one. நம்ம அதை பற்றி இப்போ பேசக்கூடாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We shouldn't talk about that now. We shouldn't talk about that now. We shouldn't talk about that. நம்ம அதை பற்றி பேசக்கூடாது. Now. இப்போ நம்ம அதை பற்றி பேசக்கூடாது.
we shouldn't talk about that now. ஸோ இதுவே நம்ம அதை பற்றி பேசி இருக்கக்கூடாது. நம்ம அதை பற்றி பேசி இருக்கக்கூடாது. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We shouldn't have talked about that. We shouldn't have talked about that. We shouldn't have talked அப்படின்னு நம்ம பேசி இருக்கக்கூடாது. about that அதை பற்றி நம்ம அதை பற்றி பேசி இருக்கக்கூடாது. we shouldn't talked about that. so next one, நான் எல்லாத்தையுமே ரொம்ப யோசிக்கிறேன். நான் எல்லாத்தையும் ரொம்ப அதிகமாக யோசிக்கிறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am overthinking everything. I am overthinking everything. I am overthinking. overthink அப்படின்னா அதிகமாக ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஸோ ஐ எம் overthinking, நான் அதிகமாக யோசிக்கிறேன். everything அப்படின்னா எல்லாத்தையுமே நான் ரொம்ப யோசிக்கிறேன். I am overthinking everything. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இதை பற்றி ரொம்ப யோசிக்காத. நீ இதை பற்றி ரொம்ப யோசிக்காத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You don't overthink about this. You don't overthink about this. You don't overthink. நீ ரொம்ப யோசிக்காத. about this இதை பற்றி நீ ரொம்ப யோசிக்காத. நெக்ஸ்ட் ஒன், நான் இதை பற்றி ரொம்ப யோசிக்கிறேனா. நான் இதை பற்றி ரொம்ப யோசிக்கிறேனா. ஸோ இதை கொஷினாக கேட்குறோம். அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ என்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு இதை பண்ணணும். நீ என்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு இதை பண்ணணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You have to do this to make me happy. You have to do this to make me happy. You have to do this. நீ இதை பண்ணணும். to make me happy, என்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு நீ இதை பண்ணணும். You have to do this to make me happy. So next one, நீ அவங்களுக்காக எதுவுமே பண்ணுறது இல்லை. நீ அவங்களுக்காக எதுவுமே பண்ணுறது இல்லை. இதை இங்கிலீஷ்ல சொல்லலாம்? You are not doing anything for them. You are not doing anything for them. You are not doing anything. நீ எதுவும் பண்ணுறதில்லை. for them அவங்களுக்காக. நீ அவங்களுக்காக எதுவுமே பண்ணுறதில்லை. You are not doing anything for them. So next one, உன்கிட்ட இது எவ்வளோ இருக்குது. உன்கிட்ட இது எவ்வளோ இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How much do you have this? How much do you have this? How much அப்படின்னா எவ்வளவு. do you have உன்கிட்ட இருக்குது. நீ வச்சிருக்க. how much do you have நீ எவ்வளோ வச்சிருக்க. this இது உன்கிட்ட எவ்வளோ இருக்குது. இது நீ எவ்வளோ வச்சிருக்க. how much do you have this? நெக்ஸ்ட் ஒன், இதுவே அவன் இது எவ்வளோ வச்சிருக்கான். அவன் இது எவ்வளோ வச்சிருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? how much does he have this? how much does he have this? how much does he have அவன் எவ்வளோ வச்சிருக்கான். this இது ஓகேவா? நான் வீட்டில் இருக்கும்போது அவன் எனக்கு கால் பண்ண மாட்டான். நான் வீட்டில் இருக்கும்போது அவன் எனக்கு கால் பண்ண மாட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He doesn't call me when I'm home. He doesn't call me when I'm home. He doesn't call me அப்படின்னா அவன் கால் பண்ண மாட்டான். ஸோ இது எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயம். அதனால தான் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ he doesn't call me அவன் எனக்கு கால் பண்ண மாட்டான். எப்போ? when I'm home நான் வீட்டில் இருக்கும்போது அவன் எனக்கு கால் பண்ண மாட்டான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு இப்போலாம் படம் பார்க்க நேரமே இல்லை. எனக்கு இப்போலாம் படம் பார்க்க நேரமே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? These days I don't get time to watch movies. These days I don't get time to watch movies. These days அப்படின்னா இப்போலாம். I don't get time அப்படின்னா எனக்கு நேரம் இல்லை. எதுக்கு? to watch movies படம் பார்க்குறதுக்கு. எனக்கு இப்போலாம் படம் பார்க்குறதுக்கு நேரமே இல்லை. These days I don't get time to watch movies. ஓகேவா? ஸோ இதுவே இப்போலாம் உனக்கு படம் பார்க்க நேரம் கிடைக்குதா. இப்போலாம் உனக்கு படம் பார்க்க நேரம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you get time to watch movies these days? Do you get time to watch movies these days? Do you get time அப்படின்னா உனக்கு டைம் கிடைக்குதா, உனக்கு நேரம் கிடைக்குதா. எதுக்கு? to watch movies படம் பார்க்கறதுக்கு. these days இப்போலாம் உனக்கு படம் பார்க்க நேரம் கிடைக்குதா. Do you get time to watch movies these days? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் முன்னாடியே இங்கே வந்துட்டேன்.
நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே இங்கே வந்துட்டேன். நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன், நீங்களா தான் லேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I came here a long ago. I came here a long ago. I came here. நான் இங்கே வந்துட்டேன். A long ago. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே, நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே இங்கே வந்துட்டேன். I came here a long ago. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். உன்னோட நல்லதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். உன்னோட நல்லதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am telling you this for your good. I am telling you this for your good. I am telling you அப்படின்னா நான் உங்ககிட்ட சொல்கிறேன். திஸ் இதை ஃபார் யோர் குட், உன்னோட நல்லதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஐ எம் டெல்லிங் யூ திஸ் ஃபார் யோர் குட். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் ஏதாவது சொன்னால் அது உன்னோட நல்லதுக்காக தான் இருக்கும். நான் ஏதாவது சொன்னால் அது உன்னோட நல்லதுக்காக தான் இருக்கும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If I say something, it will be only for your good. If I say something, it will be only for your good. If I say something, நான் ஏதாவது சொன்னா, it will be, இது இருக்கும். எதுக்கு? only for your good, உன்னோட நல்லதுக்காக மட்டுமா தான் அது இருக்கும். If I say something, it will be only for your good. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நீ என் நல்லதுக்காக எதுவும் சொல்ல தேவையில்லை. நீ என்னோட நல்லதுக்காக எதுவுமே சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ டோன்ட் நீட் டு சே எனிதிங் ஃபார் மை குட். யூ டோன்ட் நீட் டு சே எனிதிங் ஃபார் மை குட். யூ டோன்ட் நீட் டு சே அப்படின்னா நீ சொல்ல தேவையில்லை, சொல்ல அவசியம் இல்லை. எனிதிங் எதுவும், ஃபார் மை குட் என்னோட நல்லதுக்காக நீ எதுவும் சொல்ல அவசியம் இல்லை. யூ டோன்ட் நீட் டு சே எனிதிங் ஃபார் மை குட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் இதை அவளோட நல்லதுக்காக தான் சொன்னான். அவன் இதை அவளோட நல்லதுக்காக தான் சொன்னான். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். உன்னால் என்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது. உன்னால் என்கிட்டேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ காண்ட் எஸ்கேப் ஃப்ரம் மீ. யூ காண்ட் எஸ்கேப் ஃப்ரம் மீ. யூ காண்ட் அப்படின்னா உன்னால் முடியாது. என்னது? எஸ்கேப்னா தப்பிக்கிறது. ஸோ யூ காண்ட் எஸ்கேப், உன்னால் தப்பிக்க முடியாது. ஃப்ரம் மீ, என்கிட்டேருந்து உன்னால் தப்பிக்க முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன்கிட்டேருந்து நீ எப்படி தப்பிச்ச. அவன்கிட்டேருந்து நீ எப்படி தப்பிச்ச, உன்னால் தப்பிக்கவே முடியாதுன்னு நினச்சனே, அவன்கிட்டேருந்து நீ எப்படி தப்பிச்ச அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹவு டிட் யூ எஸ்கேப் ஃப்ரம் ஹிம். ஹவு டிட் யூ எஸ்கேப் ஃப்ரம் ஹிம். ஹவு டிட் யூ எஸ்கேப், நீ எப்படி தப்பிச்ச. ஃப்ரம் ஹிம், அவன்கிட்டேருந்து நீ எப்படி தப்பிச்ச. ஹவு டிட் யூ எஸ்கேப் ஃப்ரம் ஹிம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் ஆர் யூ போத் டூயிங் ஹியர். வாட் ஆர் யூ போத் டூயிங் ஹியர். நீங்கள் இங்கே ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க. வாட் ஆர் யூ போத் டூயிங் ஹியர். ஓகேவா? ஸோ இதுவே நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, வாட் ஆர் யூ போத் டூயிங் ஹியர். நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். இதை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. இதை யாராலையும் தோற்கடிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one can beat in this. No one can beat in this. No one can beat அப்படின்னா யாராலையும் அடிச்சுக்க முடியாது, யாராலையும் தோற்கடிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது no one can beat in this. இதில் யாராலையும் தோற்கடிக்க முடியாது, அடிச்சுக்க முடியாது. ஸோ இதுவே அவனை இதில் யாராலையும் அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லணும். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, no one can beat him in this. No one can beat him in this. No one can beat him அப்படின்னா அவனை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. in this, இதில். ஸோ அவன் வந்து செஸ்ஸு சூப்பராக விளையாடுவான், அவனை வந்து செஸ்ஸில் யாராலையுமே அடிச்சுக்க முடியாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி no one can beat him in this. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். இவ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. இவ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? she is talking too much. she is talking அப்படின்னா அவள் பேசிகிட்டு இருக்கா. too much அப்படின்னா ஓவரா, ரொம்ப ஓவராக அவள் பேசிகிட்டு இருக்கா. she is talking too much. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப ஓவராக பேசாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டாக் டூ மச். டோன்ட் டாக்
டூ மச் டோன்ட் டாக் அப்படின்னா பேசாத. ஸோ டாக் அப்படின்னா பேசுறது, டோன்ட் டாக் அப்படின்னா பேசாத, டூ மச் அப்படின்னா ரொம்ப ஓவரா பேசாத, டோன்ட் டாக் டூ மச். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். எல்லாரும் உன்னை கூப்பிட்டாதான் நீ வருவியா? எல்லாரும் உன்னை கூப்பிட்டாதான் நீ வருவியா? நான் வந்து கூப்பிட்டா வரமாட்டியா? எல்லாரும் உன்னை வந்து கூப்பிடணுமா? அப்பதான் வருவியா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will you come only if everyone calls you? Will you come only if everyone calls you? Will you come? நீ வருவியா? எப்போ? only if everyone calls you. everyone calls you அப்படின்னா எல்லாரும் உன்னை கூப்பிட்டா, only if அப்படின்னா மட்டும்தான். மட்டும்தானுக்கு only if. only if everyone calls you. எல்லாரும் உன்னை கூப்பிட்டா மட்டும்தான் will you come? நீ வருவியா? ஓகேவா? இதுவே எல்லாரும் கூப்பிட்டா மட்டும்தான் அவன் வருவான். எல்லாரும் கூப்பிட்டா மட்டும்தான் அவன் வருவான், இல்லைன்னா வரமாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will come only if everyone calls him. He will come only if everyone calls him. He will come அப்படின்னா அவன் வருவான். எப்போ? only if everyone calls him. எல்லாரும் அவனை கூப்பிட்டா மட்டும்தான். எல்லாரும் அவனை கூப்பிட்டா மட்டும்தான் அவன் வருவான். He will come only if everyone calls him. So that's all friends. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching guys. Happy learning.